அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. ராஜலட்சுமி, வைகை செல்வன், சரோஜா, வளர்மதி, சேவூர் ராமச்சந்திரன், சிவபதி, ஆவடி ரஹீம், மாஃபா பாண்டியன், வெல்லமடி நடராஜன் உள்ளிட்டோருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 19 தொகுதிகள் அறிவிக்கப்படாத சூழலில் தற்போது வரை வெளியாக இருக்கக்கூடிய இந்த 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பட்டியலில் இவர்களின் பெயர்களானது மறுக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுகவில் முதற்கட்டமாக 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலானது வெளியாகியிருந்த சூழலில் தற்பொழுது 102ஆம் கட்டமாக 127 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை அதிமுக தலைமை அறிவித்திருக்கிறது. அதிமுகவில் ராஜலட்சுமி, சரோஜா, வளர்மதி, சேவூர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. பல புது முகங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வேட்பாளர்களின் பட்டியலை பார்க்கும் பொழுது பல புது முகங்களுக்கு அதிமுக வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் சிலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. ராஜலட்சுமி, வைகை செல்வன், சரோஜா, வளர்மதி, சேவூர் ராமச்சந்திரன், சிவபதி, ஆவடி ரஹீம், மாஃபா பாண்டியன், வெல்லமடி நடராஜன் உள்ளிட்டோருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் ராஜலட்சுமி, வைகை செல்வன், சரோஜா, வளர்மதி, சேவூர் ராமச்சந்திரன், சிவபதி, ஆவடி ரஹீம், மாஃபா பாண்டியன், வெல்லமடி நடராஜன் உள்ளிட்டோருக்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. மீதம் 19 தொகுதிகள் இருக்கிறது. 19 தொகுதிகளில் இவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படக்கூடுமா? வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்சத்துல இதுக்கான காரணம் என்னவாக பார்க்கலாம்? குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே புதிய வேட்பாளர்கள், புதுமுகங்களுக்கு வாய்ப்புகள் என்பது அதிக அளவில் வழங்குவதற்கான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அந்த வகையில்தான் முன்னாள் அமைச்சர்களுக்கான அந்த வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல ராஜலட்சுமி வாசுதேவநல்லூர், அதே போல சரோஜாவாகட்டும், சரோஜா நாமக்கல் தொகுதியில் அவர் போட்டியிட்டிருந்தார். அவருக்கான அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. வளர்மதி அவர் ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த நிலையில் அவருக்கான அந்த வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டு அங்கு ஸ்ரீரங்கம் தொகுதி மனோகரனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த சேவூர் ராமச்சந்திரனுக்கான அந்த வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முசிறி தொகுதியில் சிவபதி அவருக்கான வாய்ப்பும் மறுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆவடி தொகுதியில் ரஹீம் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கான வாய்ப்பும் மறுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாஃபா பாண்டியராஜன் 4 தொகுதிகளில் அவர் விருப்ப மனு அளித்திருந்தார். குறிப்பாக ஆவடி, அதே போல விருதுநகர், ராஜபாளையம் உள்ளிட்ட 4 தொகுதிகளில் அவருக்கான அந்த விருப்ப மனுவை அளித்திருந்தார். ஆனால் அவருக்கும் அந்த வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து மிக குறுகிய காலகட்டத்தில் வந்து இணைந்த வெல்லமண்டி நடராஜனுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த வைகை செல்வன் அவர்கள் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அவருக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கான வாய்ப்பும் மறுக்கப்பட்டிருக்கிறது. வைகை செல்வனுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டு அவர் ஏற்கனவே மயிலாப்பூர் தொகுதியை கேட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அந்த மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே அது பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்புகள் கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்கான காரணம் என்னவாக நம்ம பார்க்கலாம் ராஜேஷ்? தனலட்சுமி, குறிப்பாக இவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டதன் பின்னணியை பொறுத்த வரைக்குமே புதிய முகங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அதிமுகவை பொறுத்த வரைக்குமே புதிய முகங்களுக்கான அந்த வாய்ப்புகள் வழங்கப்படுவதில் அவர்கள் வியூகங்களை அமைத்திருக்கிறார்கள். புதிய முகங்கள் மக்களிடத்தில் பரிச்சயமாக இருக்கக்கூடிய நபர்கள், செல்வாக்குமிக்க நபர்கள், மக்களிடம் பரிச்சயம் இல்லாத நபர்கள் என்றெல்லாம் முன்னாள் அமைச்சர்களை பார்க்க முடியாது. ஆனால் இருந்த போதிலும் அவர்களுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் இருந்திருக்கலாம். அவர்கள் தொகுதிகளுக்கு போட்டியிட்டால் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு சுலபமாக இருக்காது. ஏற்கனவே அதிமுகவை பொறுத்த வரைக்குமே இந்த தொகுதியில் திமுக சார்பாக யார் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று அவர்கள் ஆலோசித்திருக்கலாம், வியூகங்களை வகுத்திருக்கலாம். அப்படி திமுக சார்பாக நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர்களை எதிர்கொள்ளும் விதமாக இவர்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்காது. அந்த வகையில் பார்க்கும் பொழுதுதான் அதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கலாம். ஆவடி ரஹீம் பொறுத்த வரைக்கும் அவருக்கான வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டிருப்பதன் காரணம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொகுதி. அதே போல இங்க இருக்கக்கூடிய மாஃபா ராஜேஷ், தற்பொழுது எத்தனை புது முகங்களுக்கு இந்த வேட்பாளர்கள் பட்டியலில்
தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது? கிட்டத்தட்ட இந்த தொகுதியை பொறுத்த வரைக்குமே 54க்கும் மேற்பட்ட புதுமுகங்களுக்கான வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்குமே ராஜீவ்காந்தி என்பவர்லாம் புதிய முகம்தான். இப்படி பார்க்கும் பொழுது பலருக்கான அந்த 50க்கும் மேற்பட்டோருக்கான அந்த புதிய முகங்கள் தான் இந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொருவரும் மேற்கோள் காட்டும் பொழுது புதிய முகங்கள் மக்களிடம் செல்வாக்கு மிக்க நபர்களாக இருப்பவர்கள் உள்ளிட்டவர்கள் தான் இடம்பெற்றிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.